ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதுவும் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு இண்டஸ்ட்ரியாக நான் பார்க்குறது. நான் இது வரைக்கும் நான் எவ்வளோ இண்டஸ்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், லைக் அந்த ரீசைக்ளிங் ஆகட்டும், அல்லது வந்து லைக் இந்த சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நிறையா இண்டஸ்ட்ரி இன்சைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிஎஸ்எஃப் ஆகட்டும் அல்லது பயோ ஃபெர்டிலைசர் ஆகட்டும், அது அந்த ஒரு வெட் வேஸ்ட்டை எப்படி இன்னும் நம்ம அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கோவை பிஎஸ்எஃப், ஸோ பேசிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ கோவை பிஎஸ்எஃப்ல என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு ஒரு ஃபைனல் நோட்டோட இந்த பாட்காஸ்ட் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கோவை பிஎஸ்எஃப்ல இப்போது நாங்கள் ஆரம்பித்தது ஆல் இன் ஆல்ங்கிற மாதிரி எல்லா ஸ்டேஜஸும் ப்ராசஸ் பண்ணுற வேண்டிய சூழ்நிலை அப்போ கிடைக்காது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ கோவை பிஎஸ்எஃப்ல நாங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக நாங்கள் மீல் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வேல்யூ அடிஷனில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம். மிஷினரிஸ் எல்லாமே தரவாக இருக்குது. ஸோ நாங்கள் கேட்டர் பண்ணுறது பெட் இண்டஸ்ட்ரிக்கு, இப்போது மார்க்கெட்டில் பெட் இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சப்ளைன்னு கூட சொல்லலாம். பெட் செக்மெண்ட்டில் ப்ராமினன்ட் பிளேயர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மீல் அண்ட் ஆயிலாக சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் செக்ரிகேட்டடாக இந்த ஸ்டேஜஸ்லேயும் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லாமல் அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா பேபி லார்வே சப்ளை. ஏன்னா அங்கே அந்த ப்ரீடிங் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அதை ப்ராப்பராக கொண்டு வந்து அதையவே மெயின்டைன் பண்ணுறது வந்து சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ அந்த இதை இப்போ யாரோ ஒரு வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க, எம்சிசியில் வேஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு பஞ்சாயத்து யூனிட்டில் பண்ணணும் அப்படின்னா எல்லா செட்டப்பையும் வச்சு அவங்க பண்ணுறது வந்து சிரமம். முதல்ல இந்த பேபி லார்வே கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. இப்போது அது நம்ம சப்ளை பண்ண முடியும். அவங்க எவ்வளோ வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற பேபி லார்வே எவ்ரிடே வேணும்னா எவ்ரிடே, வீக்லி ஒன்ஸ் வேணும்னா வீக்லி ஒன்ஸ், இல்லை வேறு இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க, ஃபுட் ப்ராசஸ் பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பை ப்ராடக்ட் வேஸ்ட் வரும், அதை டிஸ்போஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் அதுலேயும் நியூட்ரிஷன் இருக்குது, அதையும் லார்வே ப்ராசஸ் பண்ண முடியுங்கிற அந்த இதில் அவங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட்டை மட்டும் ப்ராசஸ் பண்ணணும்னா ஒரு தனி யூனிட்டில் அதை பண்ணும்போது பேபி லார்வே சப்ளை அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இது வந்து பவுல்ட்ரியில் இப்போது நிறைய பவுல்ட்ரி யூனிட்ஸ் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா ஸ்மெல், ஹவுஸ்ஃப்ளை இஷ்யூஸ். இப்போ இந்த லார்வே பவுல்ட்ரி மேன்யூரில் விடும்போது ஸ்மெல்லும் கண்ட்ரோல் ஆகும், அதுலேருந்து ஹவுஸ்ஃப்ளை இஷ்யூஸும் ஸ்டாப் ஆகுது, டோட்டலாகவே ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம பேபி லார்வே சப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ராமினெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஈச் ஸ்டேஜ்லேயுமே ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரோசனாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபார்மெட்டில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ பெட்டு ஒரு தனி பிராண்டும் ஸ்டாண்டர்ட்லாம் டேரெக்டாக கமாடிட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக போகணுங்கிறதுக்காக தனி பிராண்டு பெட் ப்ராடக்ட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது. கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன சேஞ்சஸ் தெரியுது, கொடுத்து ஒரு 15 நாள்லேருந்து என்ன சேஞ்சஸ் தெரியுதுங்கிறது விசிபிளாக பார்க்கறதுனால பெட் பேரண்ட்ஸும் லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இதுதான் எங்களோட இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இது வந்து லைக் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் சின்ஸ் நீங்கள் 2019 ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 6-7 இயர்ஸுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இங்கே இன்றைக்கி பெரிய டெவலப்மெண்ட்டாக வர முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேணும் அப்படின்னா எந்தெந்த ரீசனுக்காக சொல்லுவீங்க? அண்ட் ஏன் வந்து ஒருத்தங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஒரு பெருசாக அன்டாப்டு இல்லாத இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும்னு ஒரு ஃபைனல் நோட்டோட இந்த பாட்காஸ்ட் முடியும். ஏன்னா இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. டஃப் இண்டஸ்ட்ரி தான். ஒரு சின்ன சர்க்கிள். பட் இதில் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. இந்தியாவில் இது ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் ஏர்லி அடாப்டில் பண்ணும்போது அதுக்கான இப்போ இமீடியட்டாக கிடைக்குமான்னா நானுமே சொல்லுவேன் இமீடியட்டாக இல்லை. பட் அதுக்கான ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்லலை, இது மித்த கண்ட்ரீஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் அந்த க்ரோத் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கும் இருக்கும், நம்மளுக்கும் கண்டிப்பாக வரும். இதில் இன்னும் அதிகமாக வரும் இந்தியாவில். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் இன்டென்சிட்டி, இதோட தேவை, இது வந்து ஒரு அடிப்படை.
ஒரு தேவையாயிடு தேவை, அடிப்படை தேவை. ஸோ இது கண்டிப்பாக எவர்கிரீன் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே வந்தோடனே வேஸ்ட் ப்ராசஸிங், வெட் வேஸ்ட் ப்ராசஸிங்கிறது வந்து அதுக்கான எக்கனாமிக்ஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி தான். இது வந்து பெரிய லெவல்லையும் பண்ணலாம். பெரிய கம்பெனிஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாகவும் பண்ணலாம். சின்ன கம்பெனிஸ், சின்ன பிளேயர்ஸ், சின்ன ஆண்டர்பிரினர்ஸும் இதில் சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறதா இதோட பெரிய ப்ளஸ். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் உங்களுடைய ஜேர்னி பற்றியும் அண்ட் இதில் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஆக்சுவலாக. நாங்கள் இது வரைக்கும் டார்கெட் மார்க்கெட்ஸ் இல்லை வேஸ்ட் செக்மெண்ட் அதுக்குள்ளேயே தான் எங்களோட இது இருந்தது. ஏன்னா அதுதான் இமீடியட் எங்களுக்கான எவல்யூஷனுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருந்தது. இப்போ தான் பப்ளிக்கான ஒரு ஓப்பன் அப் ஃபாரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு ஆக்சுவல் சினாரியோ என்னங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் எங்களால் இது மூலமாக எங்களால் ஷேர் பண்ண முடிஞ்சது. பேக் சைடு என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப நல்ல கேள்விகளோட கேட்டு அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஐ ஹாவ் டு தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல்.